நாம் கண்களை மூடி செபித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, கொடுத்த இந்த அருமையான நன்னாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ உண்டு பண்ணின ஒவ்வொரு நாளும் அதை ஆசீர்வதித்து அது நல்லதாய் கண்டு எங்களுடைய வாழ்க்கையை நீ கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். புது நாள், புது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை தொடர்ந்து உண்மை நாங்கள் துதிக்க ஆராதிக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வேளையில துதிக்கிற இந்த நேரத்துல அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை உணரவும் உங்களுடைய கர்த்தாவே நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
எஸ் ஃபாதர், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்த நாமத்திலே மாத்திரமே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. உலகத்திலே வேற எந்த ஒரு கர்த்தாவே காரியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஜெயம் பெற முடியாது. உங்க நாமத்தினாலே மாத்திரம், உங்களுடைய பரிசுத்தத்திலே மாத்திரம், உங்களுடைய நீதியிலே மாத்திரம், உமக்குள்ளே தங்கியிருந்தா மாத்திரம் கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் ஜெயத்தை பெற முடியும். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில எல்லா எரிகோவுகளை நீர் தகர்த்தெறிய வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம் கரத்திற்குள்ளா எங்களை தொடர்ந்து பொறுப்படுத்த வல்லதேவனை கர்த்தாவே இதோ நாங்கள் துதிக்கிறோம். பூமியும் ஆகாயமும் தூதகணங்கள் போற்றுகிற அப்பா வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் நிறைந்த தேவன், அப்பா நீர் ஆளுகை செய்கிற தேவன் கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். கொடுத்த கர்த்தாவே இதோ இந்த அருமையான வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Jesus. We bless your holy name. கைவிடல
துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. ஆமாப்பா, வெறுங்கையா இருந்த எங்களுடைய வாழ்க்கையே அப்பா, ஒன்றுக்குமே உதவாத இருந்த எங்களுடைய வாழ்க்கையே அப்பா, அது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை கொண்டு, உம்முடைய ரத்தத்தை கொண்டு, உம்முடைய நீதியை கொண்டு இன்றைக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கையாய் உமக்குள்ளே நாங்கள் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற அப்பா, அது கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அப்பா தகுதியுள்ள கர்த்தாவே இதோ மீனிங்ஃபுல்லாய் வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை கொடுத்திரு. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஆராதிக்கும் பொழுது தகப்பனை நீர் மகிமை எடுத்துக் கொள்கிறாரு. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். To the coming
எண்ணங்கள், நோக்கங்கள், அப்பாவுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எல்லாவற்றுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இந்த வேளையில இதோ கர்த்தாவே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நீர் கர்த்தாவே இந்த தூய்மை பரிசுத்தராய் இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமையின் தேவன் அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வீராக, குடும்பங்களை ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருடைய கர்த்தாவே இதோ வாழ்க்கையின் தரங்களை மாற்றி கொடுப்பீராக. அப்பாவுடைய கர்த்தாவே துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. We worship you, Father. ஆமாப்பா ராஜா நீர் வருகிறீர் கர்த்தாவே. உமக்காய் நாங்கள் ஆயத்தப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. Yes Lord. Thank you Lord Jesus. Blessed be your name, Lord. Thank you. Glory to you.
அப்பா உள்ளே உங்களை கர்த்தாவே ஏதோ அழைத்தான் என்றால் அப்பா நீர் அவனோடு கூட வந்து அப்பா நீர் கர்த்தாவே போஜனம் பண்ணுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே யோத வேளை கர்த்தாவே இதய பலகிலே கர்த்தாவே யோதி எங்களை கர்த்தாவே வரைந்து வைத்திருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்துல எழுதியிருக்கு அப்பா அதோ எங்களை கர்த்தாவே உங்களுடைய உள்ளம் கையில எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் என்று கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்த வல்லவரா இருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Oh, we worship you, Father. We love you, Jesus. ஆமாப்பா நன்றி இயேசு. ஆமாப்பா என் தேவனே என் இயேசுவே நீர் இல்லையெனில் வாழ்வேது. என் தேவனே எல்லாரும் சொல்லுமா இந்த வேளையில ஓ என் தேவனே என் இயேசுவே நீர் இல்லை என்றால் எங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லுவாங்க. Oh, we worship you, Father. என் தேவனே என் இயேசுவே நீர் இல்லையெனில் வாழ்வேது. என் தேவனே என் இயேசுவே நீர் இல்லை என்றால் என் வாழ்வேது. Worship you, Father. Glory to your name, O Father, who was and is and was to come, O Father. ஆமாப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, என் ராஜ்யம் வருவதாக, என் சித்தம் பரலோகத்தில் செயல்படுகிறது போல இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில செயல்படுவதாக. Love you, Jesus. We love you, Jesus. நேசிக்கிறோம் தகப்பனே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வு இல்லை. வெறும் பாடலா இல்லாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையின் அப்பா ஒவ்வொரு அப்பா அந்த மூளை முடுக்குகள கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே வழி நடத்த முடிய ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தான் எங்கள் கர்த்தாவே வாழ்க்கையின் ஒவ்வொரு தளத்துல இருக்க முடிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். Love you, Lord. We love you, Lord. We love you, Lord. Bless your holy name, Lord Jesus. Glory, glory to you, Lord. Amen. உமக்கு நன்றி இயேசுவே. தொடர்ந்து இந்த வேளையில கூடப்பா துதிகளின் மத்தியிலே வாசம் செய்தவர், துதியை விரும்புகிற தேவன், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவன், என்னை மகிமைப்படுத்துவான் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் இருந்தவரே தொடர்ந்து வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். என் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த தருணத்தை கொடுத்தமைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. வேதாகமத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இதில் எழுந்திருக்கும்படி எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் நல்லா இருக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சிறகின் கீழே நம்ம யாவரும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. வேதாகமத்தை பார்ப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனத்துல நம்ம இங்க பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாணத்துல நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ கானா ஒரு கல்யாணத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். கானா ஒரு கல்யாணத்துக்கு மரியாள் போயிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தண்ணீர் திராட்சை ரசமா இயேசு கிறிஸ்து மாற்றினார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேச போகிறார், நம் ஒவ்வொருக்கும் என்னத்தை கொடுக்க போகிறார், எதை நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம் அவரிடத்துல இருந்து அப்படின்றத பார்க்க போகிறோம். அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள். ஸோ எதிர்பாராத அற்புதம்
இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது எதிர்பாராத ஒரு அற்புதம். ஸோ அற்புதம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு காத்திருப்பது வேற, திடீர்னு எதிர்பாராத ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இணை புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளோ, அது யாருக்கிட்டனா ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணாலும் ரொம்ப அதுல இந்த நிறைவு நம்ம பார்க்கவே மாட்டோம். பார்க்குறோம் இந்த காணா ஒரு திருமணத்துல இன்றைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு வாரம் இல்லை ஒரு 2 நாள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருமணத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது காலையில் ஆரம்பிக்கும், இல்லை ஈவினிங் ஆரம்பிக்கும், நைட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஆனால் காணா ஒரு திருமணம் அப்படின்னா அந்த காலத்துலலாம் நடக்கிற திருமணத்துல ஃபீஸ்ட் அப்படியே விருந்து நடந்துட்டே இருக்கும், நாட்கள் எடுக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இந்த காணா ஒரு திருமணத்துல எல்லாம் மணவாளன், அங்க இருக்கிற மருமகன், அந்த மணவாளன் தான் எல்லாமே செய்ய வேண்டியது. ஸோ அப்படியே அவன் செஞ்சு கொண்டிருக்கிற, அவன் திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிற, எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல திடீர்னு திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது. ஸோ இங்க பாக்குறோம், நீங்க வீட்டுல உட்கார்ந்து தனியா இருக்கும்போது 1லேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் தெளிவா நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். நீங்க 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல எழுதிருக்கு. மரியாள் 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். சோ மரியாள் அங்க இருந்தாங்க, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் they were invited, அந்த இடத்திற்கு அவங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, ஆனா அந்த இடத்துல பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவை யாருக்கும் தேவையில்லாத இருந்துச்சு. ஏன் தேவையில்லாத இருந்துச்சு? அவர் அந்த இடத்துல முக்கியமானவராய் காணப்படல. ஏன் முக்கியமானவராய் காணப்படல அப்படின்னு சொல்லி அங்க யாருக்கும் அவசியம் இல்லாத இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட அந்த பழைய திராட்சை ரசம் இருந்ததுனால, அந்த திராட்சை ரசம் இருக்கும் வரைக்கும் என்ன நடந்துச்சு, அங்க இருந்த விருந்து நடந்துட்டே இருந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து அங்க யாருக்குமே தேவைப்படல. ஏன்னா எல்லாமே ரொம்ப சுமூகமா ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் யோசிக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட அப்படிதான் எல்லாமே நல்லா அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ரொம்ப எதையும் ரொம்ப கண்டுக்க மாட்டோம், ரொம்ப அப்படியே ஓடிட்டே இருக்கும். ரொம்ப பிஸியா லைஃப் அப்படி ஓடும் பொழுது திடீர் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் நடக்கும் போதுதான் அப்படியே நம்ம எங்கேயோ தூங்கி அப்படி எழுந்தது போல நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு பயங்கரமா இல்ல நமக்குள்ளே பயமுறுத்துகிற மாதிரி ஒரு காரியங்கள் ஏற்படும். அதுதான் நம்ம பாக்குறோம். 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம், திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். சோ இங்க பாக்குறோம், சடன்லி இங்க என்னாச்சு, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. சடனா வைன் இல்ல, சடனா அங்க மூமெண்ட் இல்ல, சடனா டான்ஸ் இல்ல, சடனா அங்க சிரிப்பு இல்ல, அங்க எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் மாதிரி திடீர்னு பணம் இல்ல, வேலை இல்ல, சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடுச்சு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல என்ன பண்றதுன்னு ஐடியா யாருக்குமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு யோசனைகள்ல இங்க நம்ம பாக்குறோம், மரியாள் எங்க ஓடுறா அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவிடத்துல ஓடி போய் சொல்றா. அங்க என்ன ஆயிடுச்சு, திருமண காரியத்துல அங்க கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஏன் மரியாள், அங்க இருக்கிற எவ்வளவோ ஜனங்க வந்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவண்டையில ஏன் அவங்க ஓடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க செய்த காரியம் எக்ஸாக்ட்லி she knew what to do, where to go. அவளுடைய வாழ்க்கையில எங்க போகணும், என்ன செய்யணும்ன்றத அவ புரிந்திருந்ததுனால கரெக்டா இயேசு கிறிஸ்துகிட்ட அந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியில இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துகிட்ட ஓடுறான். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், உடல் நிலைகள் பாதிக்கப்பட்டு இப்படி எல்லாம் நடக்கும்போது மனுஷர்கள் எங்க ஓடுறாங்க? இயேசுவண்டே ஓடுறாங்களா, இல்ல இயேசுவை விட்டு தூரமா ஓடுறாங்களா? இப்படிப்பட்ட 2 கேட்டகரி ஜனங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா
சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கும்போது தேவனை தூஷித்து தூரம் ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல வந்து அமருகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க பார்க்கும் பொழுது மரியாள் ஏன் இயேசு கிறிஸ்துட்ட ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அவளுடைய லைஃப்ல அவளுடைய வாழ்க்கையின் தரத்துல அவ அனுபவித்து வந்த காரியத்துல பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் அவளுடைய வாழ்க்கையில நடந்திருந்தபடினாலே எதிர்பாராத ஒரு அற்புதம் மரியாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு கிடைத்திருந்ததுனால அவளுக்கு தெரியும் எங்க போனா இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும், எந்த இடத்துல ஓடனா. ஏன்னா எல்லாமே ஸ்டக் ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க மணவாளனுடைய அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானத்துக்குரிய காரியமா இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இருந்த நம்மளதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர் நம்ம இடத்தை பிடிச்சு அந்த மணவாளனுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்றாரு, குறைவுகளை நிறைவாக்க அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆனா அங்க பார்க்கும் பொழுது மரியாள் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 27-30 அப்புறம் 35-38 எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரியத்தை அவ என்னத்தை அனுபவிச்சாலோ அதனால அந்த விசுவாசத்துல அந்த இடத்துல அவ பேசுகிறா அப்படின்னு பாக்குறோம். 30ஆம் வசனத்தை வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இத பாக்குறோம், மரியாள் அப்படியே கூலா அவ லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் தேவதூதர் வந்து நிக்கிறாரு. தேவதூதர் வந்து, மரியாள் நீ வாழ்க, நீ இருக்கிற எல்லா ஸ்திரீகள் மத்தியில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றா. அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன இது திடீர்னு ஒரு வாழ்த்துதல், திடீர்னு ஒரு தேவதூதன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும்போது நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பா, அவருக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக. அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அவ என்ன பண்ண போறா, கொஞ்ச நாள்ல திருமணம் ஆக போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அவ மைண்ட் செட் வேற, அவ லைஃப் ஸ்டைல் வேற, அவ யோசிக்கிறது வேற, அவளுடைய லைஃப் எப்படியோ ஒரு இதுல போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லும் பொழுது அவளால அதை அக்செப்ட் பண்ண முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எப்படி ஆகும், ஏன்னா எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலையே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் 35ஆம் வசனத்துல தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சோ அங்க ரொம்ப தெளிவா என்ன செய்ய போறாங்க அப்படின்றது அந்த பிளான் அவளிடத்துல அந்த இடத்துல தேவதூதர் சொல்லும் பொழுது, நான் உன்னிடத்துல பிறக்க போகிறது நீ யோசிக்கிற பூமிக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் இல்ல, உன்னுடைய திருமணத்தை அது பாதிக்காது, ஆனா எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால உண்டாக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப தெளிவாய் அந்த இடத்துல சொல்லும் பொழுது கண்டிப்பா எந்த ஒரு ஸ்திரீக்கோ எந்த ஒரு வயசு அப்படியே நல்ல யங் ஒரு லேடிக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் கலக்கம் பிரச்சனை இருந்திருக்கும். ஆனாலும் 38ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஹல்லேலூயா. சோ இங்க பாக்குறோம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள், எதிர்பாராத அந்த அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எல்லாவற்றையும் கேட்ட அவளுடைய லைஃப்ல தேவன் எதை மாற்ற போகிறார் அப்படின்றத அவ கேள்விப்பட்ட உடனே அவ சரண்டர் பண்ண, தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்த அந்த இடத்துல. சோ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சோ அந்த இடத்துல தேவதூதர்கள் வந்து சொன்ன எல்லா காரியத்தையும் அவ கேட்டு அறிந்து அதை எடுத்துக்கொண்டு அதை உட்கொண்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றா, சரி அப்போ நான் என்ன பண்றேன், நான் ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேன், உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. சோ எல்லாமே மாறப்போகுது அப்படின்றது அவளுக்கு தெரியும். எல்லாம் அவளுடைய லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு காரியமும் மாறப்போகுதுன்னு தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணா,
தன்னை ஒப்பு கொடுத்தாள். முழுமையா அந்த இடத்துல தேவனிடத்துல அவளை ஒப்பு கொடுத்தா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அங்க பாக்குறோம் நம்மளோட காணா ஒரு திருமணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த காணா ஒரு திருமணத்துல எல்லாமே நல்லா சுமூகமா ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு திராட்சை ரசம் இல்ல. திடீர்னு திராட்சை ரசம் இல்ல அப்படின்றதான் அப்பதான் எங்க பாக்குறோம், திடீர்னு யார் செய்ய முடியும்? ஏதோ ஒரு மூலையில ஒருத்தர் இருந்தாரு, அவரை பத்தி கேள்விப்பட்டோமே, அவர் நல்லவராச்சு, அவர் அற்புதங்களை செய்யக்கூடுமே. அப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மரியாள் தான் என்ன பண்ணா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறா. சோ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டது. சோ அந்த இடத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மரியாள் அந்த ஜனங்களிடத்துல சொல்றான், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. ஏன்னா அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால, அனுபவிச்சதுனால அவ சொல்றா, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அப்போ கண்டிப்பா இந்த திருமண வீட்டுல குறைவுகள் நிறைவாக்கப்படும். இந்த திருமண வீட்டுல யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த திருமண வீட்டுல எந்த ஒரு தவறான செய்திகளும் உங்களை பற்றி வெளியே போகாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா, அவ அனுபவித்திருந்ததை அந்த இடத்துல அந்த வேலைக்காரங்க இடத்துல அவங்க சொல்றா. பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜாப், நம்ம போகிற வேலைகள்ல கூட என்ன கேட்பாங்க, ஏன் மாமா எப்படி இருக்கிற, உன் அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, எப்படி என்ன சாப்பிட்ட, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உன்னுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது, அனுபவம் அப்படின்றது சும்மா ஏதோ ஒண்ணு அனுபவிச்சு அந்த நேரத்துக்கு விடுற காரியம் இல்ல. இங்க மரியாளுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்துச்சு, அது ஒரு பெரிய மாற்றுதலை. ஏன்னா அவளுக்குள்ள கிறிஸ்துவாகிய ரட்சகர் பிறக்கும் பொழுது உலகத்தையே கலக்கக்கூடிய, உலகத்தின் எல்லா பாவங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்டு அவர் எல்லா ஜனங்களுக்காய் மரிக்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அநேக ஜனங்கள் அவரை நம்பின, அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் இயேசு அண்டையில வந்தாங்க. சோ அங்க நிறைய அறுவடையை இவள் மூலமா, இவள் தான் அதுக்கு ஒரு வழியா இருக்கும்படியா இயேசு கிறிஸ்து இவளை தேர்ந்தெடுத்தார். சோ அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் யார் வாழ்க்கையில நடந்துச்சு, எதிர்பாராத அற்புதம் மரியாளுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. அதனால இந்த திருமண வீட்டிற்கு அவ இருந்தா, இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். இன்றைக்கு உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும், என் வாழ்க்கைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். சோ அவர் என்ன பண்றோம், ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சு, சரி நீங்க இருங்க, எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்ப நான் அழைக்கிறேன் அப்படின்னு இல்லாம, அப்போ அழைத்தவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மரியாள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை அனுபவித்திருந்தா. அதனாலதான் அங்க இம்மீடியட்டா இயேசு கிறிஸ்து அவ பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கிறபடி எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் மரியாள் சொல்றா அந்த வேலைக்காரங்க கிட்ட, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா நான் செஞ்சேன், இன்னைக்கு சாட்சியா நிக்கிறேன். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யும் பொழுது எதிர்பாராத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஆட்களை பற்றி சொல்ல, ஒருவன் இல்ல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறாங்க, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன. இதுக்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய ரசம் இருந்த வரைக்கும் புதிய ரசத்தை அவங்களுடைய லைஃப்ல அவங்க பார்க்க முடியாம போயிடுச்சு. சோ பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க இருக்க புதிய காரியங்கள்ல நம்ம எந்த விதத்திலும் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை
சூழ்நிலைகள், அங்க ஒரு தடை, அங்க ஒரு நம்ம தேவனுடைய புதிய மகிமையோ புதிய பிரசனத்தையும் உணர முடியாத அளவுக்கு நம்ம பழையவைகளை வச்சு அதுலயே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அப்படியே தொங்கிட்டே இருப்போம். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இஃப் எனிபடி, அப்போ இன் கிரைஸ்ட், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. சோ கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்னத்தை குறிக்கிறது, என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருந்தா நம்ம புதிய சிருஷ்டியா இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதது. அன்னைக்கு எல்லாரும் அந்த இடத்துல திருமண வீட்டுல இருந்தாங்க. ஆனா ஒரு மாம்சீக யோசனையும் என்ன பண்ண முடியல, திரும்ப இன்னொரு திராட்சை ரசத்தை அந்த இடத்துல உண்டு பண்ண முடியல, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியல. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியும் அவருடைய ஜீவன். சோ இங்க நம்முடைய நம்ம பண்ற நம்ம எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம மாம்சீகமா எதுவுமே சாதிக்க முடியாது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவர் நமக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அதனாலதான் அவங்க மரியாள் சொல்றா, அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு. அவர் பேசும் பொழுது ஜீவன் இல்லாத ஒன்று உயிரோடு எழுந்து நிற்கும். ஹல்லேலூயா. சோ நம்மளுக்கு தெரியும், 4 நாள் நாற்றம் அடித்திருந்த லாசருடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவன் இல்லாத அவன் ஒரு கல்லறைக்குள்ள புதைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு லைஃப், இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை அவனை வெளியே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி. சோ நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத அற்புதங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மாம்சீகமா ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவரிடத்துல நம்ம நிற்க கற்றுக்கொள்ளும் பொழுது, பழையவைகளை நம்மளை விட்டு நீக்கப்படும் பொழுது, எல்லா பழையவைகள் நம்மளை விட்டு என்ன பண்ணணும், நீங்க வேண்டும். சோ the old one must go. அது வெளியே போகும்போது தான் புதுசானது நமக்குள்ள வந்து நிற்க முடியும். சோ அந்த தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, புதிய வாழ்க்கை, புதிய ரசம், புதிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா, மரியாள் பண்ணது போல அவ என்ன பண்ண, அவளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு லைஃப் ஸ்டைல வச்சிருந்திருப்பான். திடீர்னு அந்த தேவ தூதர் வந்து சொல்லும் பொழுது அவ எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவ என்ன பிரெக்னென்ட் ஆக போறா, அதுக்கு ரெடி ஆகணும். அநேகருக்கு அவ பதில் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. எல்லாமே புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருந்தாலும் அவ அன்எக்ஸ்பெக்டட் அற்புதத்தை, எதிர்பாராத ஒரு அற்புதம், இந்த உலகமே கண்டு வியக்கத்தக்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவ பெற்றிருந்தா. சோ உலகமே எல்லா ஸ்திரீகள் இருக்க, அவ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்தா. சோ இந்த இடத்துல கூட நம்ம பாக்குறோம், கானா ஒரு திருமணத்துல ராட்சரசம் கம்மி ஆயிடுச்சு. அந்த இடத்துல இப்போ தேவனுடைய அற்புதம் நடக்கணும், இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் நடக்கணும்னா பழைய ரசம் கம்மி ஆகணும், இல்லாம போக வேண்டும். சோ பழைய ரசம் நீங்கனாதான் புதிய ரசத்திற்குள்ளாய் அவர்கள் வர முடியும். அந்த மரியாள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ அறிந்திருந்தா, அனுபவித்திருந்தா, அநேக ஜனங்களுக்கு தெரியல. சோ அந்த நாளில இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் நிமித்தம் எல்லாருடைய மனக்கண்களை அவர் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ நம்ம அந்த புதிய ரசத்திற்காய் நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய மாம்சீக காரியங்களை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அழிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மாம்சீக காரியம் அழியும் பொழுது ஆவிக்குரிய காரியத்திற்குள்ளாய் நம்ம அதிக 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 நாட்டம் கொள்ளுவோம். அதிகமா அதற்குள்ளே நம்முடைய லைஃப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். சோ அப்படியே இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வேற எதையும் பார்க்கல. அந்த வேலை ஆட்கள் இயேசுவை மட்டும்தான் நோக்கி பார்த்தாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வாயில இருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்தாங்க. அவர் சொன்னாரு, இங்க இருக்கிற எல்லா கற்சாடிக்குள்ள நீங்க தண்ணிய
ஊற்றுங்க அப்படின்னு. சோ அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது அங்க இருக்கிற எல்லா யூத ஜனங்களுக்கும் தெரியும் அந்த இடத்துல திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சு. சோ இந்த கற்சாடி எதுக்கு யூஸ் பண்றாங்க? வெளிப்புறமாய் சுத்தப்படுத்துகிற காரியத்தை கொண்டு அவருடைய லைஃப் ஸ்டைலே மாற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அந்த இடத்துல ஜீவனை எங்கெல்லாம் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னா, ஹோப் இல்லாத ஒரு நம்பிக்கை அற்றிருந்த அந்த ஒரு வாழ்க்கையை நம்பிக்கை உள்ளதா மாத்துறாரு. சந்தோஷம் அப்படியே நின்று போயிருந்த அந்த சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கிறாரு. சமாதானத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு. அந்த இடத்துல ஒவ்வொரு ஜனங்களும் வியந்து போகிற அளவுக்கு அந்த எல்லா டவுட் அவங்க கிட்ட இருந்த எல்லா சந்தேகங்கள் மாறுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. சோ இங்க பாக்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா மட்டும்தான். அப்போ அந்த வேலைக்காரங்க அவர் வார்த்தையை கேட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க? அதன்படி அவங்க செய்யறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படியா இருக்கிறான்னா, புது சிருஷ்டியா இருக்கிறான்னா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகணும். அப்போ பழையவைகள் எல்லாம் எப்போ ஒழிந்து போகும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவர் வார்த்தையை கேட்கிறோம், அவருக்குள்ளே நடக்கிறோம். மாம்சீகமா அல்ல, எல்லாமே ஆவிக்குரியதாய் மாறுகிறது. சோ ஆவிக்குரியதாய் மாறும் பொழுது நம்ம நியூ கிரியேஷனாய் மாறுகிறோம். புதியவர்களாய், புதிய லெவலுக்கு செல்லுகிறவர்களாய், இன்னொரு படி நம்ம முன்னேற்றத்துல நம்ம நிற்கக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தேவ ஆவி நம்மளோடு கூட இடைப்படுகிறார். அப்ப அவர் இடைப்படும் பொழுது நம்ம எப்படியா இருக்க மாட்டோம்? மாம்சத்துக்குரியவர்களா இல்லாதபடிக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ஆனா ஒருவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்ல அப்படின்னு சொன்னா அவன் யார் இல்ல? இயேசு கிறிஸ்துனுடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படிப்பட்டவன் யாரா இருக்கிறான் அப்படின்னா, புதிய சிருஷ்டியா இருக்க முடியாது. ஏன்னா புதிய சிருஷ்டி பழையவைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி ஆவிக்குரிய காரியத்திற்குள்ளாய் அது நுழையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவருக்குள்ளே வாசம் பண்ண எல்லாவற்றையும் என்ன அவர்கள் சரண்டர் பண்ணிட்டு, எல்லாவற்றும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு, அவங்கள சப்மிட் பண்ணுகிற, அவங்கள ஒப்பு கொடுக்கிற. எப்படிப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா, இதுக்கு மேல என் இஷ்டத்தின்படி அல்ல, இதுக்கு மேல நான் யோசிக்கிறது படி அல்ல, நான் எப்படியே என்ன சப்மிட் பண்றேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய கரத்திற்குள்ளாய். ஏன்னா கல்யாண வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருந்தாரு. திராட்சரசம் இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான் அங்க அவர் முக்கியமானவராய் இருந்தாரு. அப்போ எல்லாரும் அப்படியே வேடிக்கை பார்த்து இவர் என்ன மேஜிக் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமா இருந்தது. சோ அவருடைய கரத்திற்குள், அத்தாரிட்டிக்குள், அவருடைய அந்த ஆளுகைக்குள், அவருடைய அதிகாரத்திற்குள்ள எல்லாமே அந்த கல்யாண திருமண காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால எல்லாம் அவரை தான் நோக்கி பாக்குறாங்க. சோ அவரை பார்த்த முகங்கள் பைபிள் எழுதியிருக்கிறபடி வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்த முகங்கள் மிகவும் பிரகாசம் அடைந்தன. மரியாள் கீழ்ப்படிந்ததுனால அவ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சரை அவ பார்த்தா. அவருடைய லைஃப் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்தா. இன்னைக்கு அந்த திருமணத்துல நிச்சயமா எல்லாமே அப்படியே நின்று போயிருந்தா அந்த குடும்பம் காலத்துக்கு பேசப்பட்டிருக்கும். எப்படின்னா அவமானத்துக்குரிய ஒரு காரியமா இருந்திருக்கும். சோ அந்த மணவாளன், அங்க இருக்கிற அந்த மணவாளனுக்கு செய்யக்கூடாததே இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாளன் அந்த இடத்தை பிடித்து அந்த அவமானத்தையும் அந்த வெக்கத்தையும் அந்த இடத்துல நீக்கி போட்டார். உங்களுக்காக, எனக்காக, நீங்க நான் செஞ்ச பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்தை வந்து அவர் ஃபில் பண்ணும்படியாய், அவர் நிரப்பும்படியாய் நம்மள தேடி அவர் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு வந்தார். அவர் இன்வைட் பண்ணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லி இருக்கலாம். ஆனா அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் நடக்கணும் அப்படின்னா என் பழைய ரசம் முற்றிலுமாய் நீங்கப்பட வேண்டும். என் பழைய ரசம் நீங்கப்படும் பொழுது அப்பதான் என்னுடைய ஃபியூச்சர் பிரைட்டா மாற முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த திருமண நேரத்துல எல்லாமே நின்றுடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாம் முழிச்சு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து
அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். சோ நம்ம கீழ்ப்படுகிறது நிமித்தம் அதனுடைய விளைவு, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும் பொழுது இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. பாக்குறோம் 10ஆம் வசனத்துல அந்த ரிசல்ட், அமேசிங் ரிசல்ட் அந்த இடத்துல ஜனங்க பார்த்தாங்க. ஏன்னா பழைய வைன் முடிஞ்சிருச்சு, இப்ப புதிய திராட்சை ரசத்தை அவங்க ருசிச்சு பாக்குறாங்க. எப்படி இருக்குங்களா, அந்த பழச காட்டிலும் அந்த புதுசு ரொம்ப ருசி உள்ளதா இருக்கு. அவர் கொடுக்கிற அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள் நம்முடைய வாழ்க்கையில, எதிர்பாராத அற்புதத்தின் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கும், ருசி உள்ளதா. நான் வாழ்ந்ததை பார்க்கலாம், நான் யோசிச்சதை பார்க்கலாம், நான் நடந்ததை பார்க்கலாம், நான் என் வாழ்க்கை இப்படி 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 இருக்கணும் அப்படின்னு நான் கனவு கண்டு, நான் சொப்பனத்தை பார்த்து நான் அதை கட்டணும், நான் இப்படி வாழணும், நான் இப்படி உயர்த்தணும் அப்படின்னு நான் யோசிக்கிறத பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நுழைஞ்சு அவர் செய்யும் பொழுது அது பின்னிலைமை பார்க்கலாம் முன்னிலைமை இன்னும் ருசி உள்ளதா, இன்னும் டேஸ்டான ஒரு லைஃபா. அப்போ அது டேஸ்ட் இருக்கும் பொழுது அநேகர் அதை ருசிப்பாங்க. அதை ருசிக்க 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 எல்லாரால பேசப்படுவோம், எல்லாரால புகழப்படுவோம், எல்லாரால பிரமிக்கும்படியான காரியங்களை அவங்க இது எங்கிருந்து வந்தது, உன் வாழ்க்கை இப்படி வாழ்றியே இது எங்கிருந்து அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த திராட்சரசம் ருசி உள்ளதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால நம்ம கீழ்ப்படுகிறது நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு அமேஸ்மெண்ட்னால கர்த்தரை நம்மளே நிரப்ப வல்லவரா இருக்கிறார். 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் அவர் செய்தது அவருடைய நாமம் மகிமைப்படும்படியா, for the glory of his name, அவருடைய நாமம் மகிமைக்கென்றே. இன்றைக்கு நம்ம வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையின் திடீர் எதிர்பாராத அற்புதம் நடந்தாலும் அது யாருக்காக, அவருடைய நாமம் மகிமைப்படுறதுக்காக. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது எதிர்பாராத அற்புதம் நடக்குமா? உங்களுக்கும் ஒரு கேள்விக்குறி, எனக்கும் ஒரு கேள்விக்குறி. ஆனா அவரால செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பாடணும், நமக்கு எப்படிப்பட்ட பரிவாரத்தை கொடுப்பாரு, இரு பரிவாரம் இல்ல, அநேக ஆசீர்வாதங்கள்னால நம்மளை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவரை நம்பி வந்தோம், நம்ம வெட்கப்பட்டு போக போறதே இல்லை. இஸ்ரவேலின் ஜனங்க அவரை நம்பி வெளியே வந்தாங்க. அவங்க போன எல்லா வழிகளை எல்லாம் அவங்கள காக்கும்படிக்கு, பகல்ல வெயிலாயிலும் இரவுல நிலவாகிலும் சேதப்படுத்தாதபடிக்கு, பகல்ல மேகஸ்தம்பமாகவும் இரவில அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களை முன்னும் பின்னும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார். இன்றைக்கு என்னுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ, நாளைக்கு திரும்ப என்னுடைய லைஃப் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறனோ அப்படின்ற யோசனைகள்ல, குழப்பத்துல, அப்படிப்பட்ட ஒரு பயத்துல, பயங்கரத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிள், எதிர்பாராத அற்புதங்கள் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவரை இன்வைட் பண்ண நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவரை முக்கியமானவராய், எப்படி மரியாள் அவருடைய லைஃபின் எல்லா காரியத்தை பழையவைகளை நீக்கி புதியவைகளை ஏற்றுக்கொண்டாலோ அப்படியாய் புதிய காரியத்தை அவருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிறவர்களாய், ஆவியில நம்ம வாழுகிறவர்களாய், மாம்சீகமாய் அல்ல ஆவியில நம்ம பலன் கொண்டு வாழுகிறவர்களாய், வார்த்தையில கட்டப்பட்டவர்களாய், ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு நேராய், ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவியும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்ம செவி சாய்க்கும் பொழுது வாழ்க்கை அதுக்கு நேராய் செல்லும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கொடுத்த அப்பா வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, அது இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தா கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்க்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா எதிர்பாராத அப்பா அது கர்த்தாவே அற்புதத்தை நீர் செய்ய வல்லவரா இருக்கிறீர். எங்களால கர்த்தாவே இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது, இப்படி நடக்குமான்னு யோசிக்க கூட முடியாது. ஆனா கர்த்தாவே, திராட்சரசம் குறைவுபட்டு போன பிறகு அப்பா அந்த இடத்துல யார் நிரப்ப போறா, யார் அந்த இடத்துல அப்பா அது கர்த்தாவே அவங்களுடைய வாழ்க்கையின் வெட்கத்தை மாத்த போறான்றது அந்த குடும்பத்திற்கே தெரியாத இருந்தது. நீர் அந்த இடத்துல அப்பா அது கர்த்தாவே அழைக்கப்பட்டபடினாலே அந்த இடத்துல கர்த்தாவே அவங்க குடும்பம் முழுதுமா வந்த எல்லா ஜனங்களும்
ஒரு அற்புதத்தை கண்டது போல இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை காணட்டும். எதிர்பாராத அற்புதங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நடக்கட்டும் கர்த்தாவே. இது மாம்சத்தின்படி நாங்கள் நடக்கிற போது இது நடக்காது. ஆனா நாங்கள் ஆவியின்படி நாங்கள் கர்த்தாவே எங்களை சரண்டர் பண்ணி எங்களை கர்த்தா முழுமையா அப்படி ஆளுகைக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கன்னு அப்பா இதோ மரியாள் சொன்னது போல அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஏன்னா ஒரு காலத்துல அவர் செஞ்சா நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவருடைய லைஃப்ல கர்த்தாவே ஏதோ நீர் அன்எக்ஸ்பெக்டட் மிரக்கிளை செஞ்சது போல இன்றைக்கு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க அப்பா ஏதோ தயார் நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நீர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறீர். அதற்கு அவனுக்கு நன்றி. ஒவ்வொரு அப்பா இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா அதோ கர்த்தாவே பிந்தின அந்த திராட்சரசத்தை பார்க்கலாம். இப்போ நீங்க செய்ய போகிற அற்புதங்கள் அப்பா ருசி உள்ளதா இருக்க அநேகர் அதை கர்த்தாவே கண்டு பிரமிக்கும்படியா, அநேகர் அதை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. ஏன்னா நீங்க செய்த எல்லா வகையும் கர்த்தாவே நான் பார்க்கும்போது கர்த்தாவே it manifests the glory of the Lord அப்படின்னு சொன்னது போல உம்முடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்தட்டும் கர்த்தாவே. நாங்க செய்கிற வாழ்கிற அப்பா இந்த உலகத்துல அப்பா நாங்க இருக்கிற ஒவ்வொரு காரியமும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சீக்கிரத்துல அப்பா இந்த லாக்டவுன் எல்லாம் மறைந்து அப்பா நீர் கர்த்தாவே மறுபடியும் ஒவ்வொரு லைஃப்லயும் புதிதான ஒரு திராட்சை ரசத்தை போல ஒவ்வொருவரும் லைஃப் கர்த்தா உமக்குள்ள அப்பா அது கர்த்தாவே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட நீர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.